ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மரவள்ளி கிழங்குல இட்லி தாங்க செஞ்சு கொடுத்துருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த சைஸில் 2 மரவள்ளி கிழங்கு மட்டும் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா அந்த தோலை உரிச்சிட்டு கிரேட்டரில் சீவி வச்சுக்கணுங்க. நம்ம அதை துருகும் போது சின்ன சைஸ் கிரேட்டராக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய கிரேட்டரில் சீவினதுனால திரும்ப ஒரு டைம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி சின்னதாக ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுக்கிட்டேன். இதில் எக்ஸஸாக நிறைய வாட்டர் இருக்குங்க. அதை மட்டும் தனியாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு தான் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த பிறகு இருக்கிற அந்த கிழங்கு மட்டும்தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த தண்ணி நமக்கு இப்போ தேவையில்லை. இந்த கிழங்கு மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த திருகின கிழங்க நம்ம தனியாக உதுத்து எடுத்துக்கணுங்க. இது கூடவே இப்போது நான் இந்த கிழங்கு இந்த கப்பில் 2 கப் எனக்கு அளவு வந்திருக்கு. அதில் 1 கப் அளவு வெல்லம், 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் ரவை இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சமாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். கையிலேயே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டோம்னா இந்த கொழுக்கட்டைக்கெலாம் செய்வோம் இல்லைங்க, அந்த மாதிரி பூரண மாதிரி வந்துடும். இதை இட்லி பாத்திரத்தில் தாங்க கொழுக்கட்டை மாதிரியே ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். எனக்கு கிட்டத்தட்ட இதை வந்து கொழுக்கட்டை எப்படி செய்வோமோ அதே போல் தான் இருந்தது. நான் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இட்லி மாதிரி தட்டி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதை நீங்கள் பிடி கொழுக்கட்டை மாதிரியும் செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போவே இந்த வீடியோவை சேவ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.